முருகதாஸ் அதுக்கு முன்னாடி சர்க்கார்னு ஒரு படம் எடுத்தார். அந்த பாணியிலே தர்பார் அந்த பாணியிலே தர்பார்னு எடுத்துற என்னடா அப்படின்னு தான் பல பேர் வந்து பேசினாங்க. ஆனா ஒரு திரைக்கதையா வந்து ஒரு பர்ஃபெக்டான திரைக்கதை அந்த படத்துக்கு அமையல. எப்படின்னா பொறுத்த வரைக்கும் ஒரு படம் கொஞ்சம் டல் ஆயிடுச்சு, சரியா போகலன்னா அடுத்த படத்திலே வந்து உடனே சரி கட்டுவார். ரஜினி ரசிகர்கள் அத்தனை பேருக்குங்க என்ன இவர் திரும்ப போயிட்டு திமுக சார்ந்த ஒரு இதுக்கே வந்து படம் கொடுக்குறாரு. ஏன்னா இப்போ கட்சி அறிவிக்கிற நேரம் வந்துருச்சு, எலெக்ஷன் இருக்குது. ஃபர்தராக வந்து அடுத்த கட்டத்துக்கு அவன் மூவ் ஆகவே இல்லை. அட்லீஸ்ட் கட்சி பேரையாவது சொல்லணும், பதிவு பண்ணணும், யார் யார் நிர்வாகிகள், என்ன பொசிஷன், இது எல்லாத்தையும் வந்து சொல்லணும். ஏன்னா அந்த கட்டத்துக்கு வந்துட்டார் அவர். அந்த ரஜினியோட அந்த ப்ரெஸ் மீட்டுங்கிறது பல பரிமாணங்களை வந்து அவரை பற்றி நமக்கு எடுத்துக்காட்டு. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம். ரஜினி 50 பட வரிசையில் இந்த முறை தர்பார் படத்தின் ரிலீஸ் மற்றும் அதன் வசூல் பற்றி பேசுவதற்காக இங்கே பத்திரிகையாளர் எஸ். சங்கர் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அவரை அன்புடன் வரவேற்போம். வணக்கம். வணக்கம். கடந்த வீடியோவில் வந்து தர்பார் படத்தை எப்படி உருவானிச்சு, அப்புறம் அது எப்படி ரெடியாகி வந்து ரிலீஸ் ஆகுது வரைக்கும் சொன்னீங்க. அதுக்கு பிறகான விஷயங்கள் சொல்லுங்கள். ரிலீஸ் ஆகிற டைம் தான் அந்த கோவிட் நெருக்கடி எல்லாம் மெல்ல மெல்ல வர ஆரம்பிக்கிற டைம். அது இருந்தாலும் படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. படத்துக்கு வந்து ஏகோபித்த வரவேற்பு அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த முதல் நாள் வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருந்துச்சு, மிகப்பெரிய வசூல் இருந்தது. இந்த படம் வந்து அந்த தேதிக்கு வந்து 65லேருந்து 70 கோடி வரைக்கும் உலகம் முழுக்க முதல் நாள் கலெக்ஷன் இந்த படத்துக்கு இருந்தது. சில பத்திரிகைலாம் பார்த்தீங்கன்னா 250 கோடி கலெக்ஷன்லாம் வந்து போட்டிருந்தாங்க. பட்டு ரஜத்தில் வந்து இந்த இதுதான் பண்ணியிருந்தது. அதுவே பெருசு, அதுவே பெரிய கலெக்ஷன் தான் ஃபர்ஸ்ட் டே பொறுத்த வரைக்கும். முதல் நாள் படம் ரிலீஸ் ஆன பிறகு இந்த படத்துக்கு கிடைச்ச அந்த வேர்ட் ஆஃப் மவுத்னு சொல்கிற வாய்மொழி பரவல், அப்புறம் விமர்சனங்கள், இது எல்லாமே வந்து கலவையாக வந்துருச்சு. மிக்சட் ரிவ்யூஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, அதுபோல் கலவையான விமர்சனங்கள் தான் தர்பாருக்கு வந்து கிடைச்சிது. தர்பாரில் வந்து ரஜினி வந்து இது நம்ம இந்த சமீப நாட்களில் அவர் அந்த மாதிரி பார்த்துருக்க மாட்டோம். அந்த அளவுக்கு வந்து எனர்ஜெட்டிக்காக வந்து தெரிவார். அவரே கூட ஒரு மேடையில் சொல்லியிருப்பார், என்னை வந்து இளமையாகவும் நல்ல ஸ்டைலாகவும் காட்டணும் அப்படிங்கிறதுல 2 பேருக்கு கடுமையான போட்டி. அது யாருன்னா கார்த்திக் சுப்புராஜ் அந்த பக்கம், இங்கே ஏஆர் முருகதாஸ், 2 பேரும் கடும் போட்டி. இதில் யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு இந்த படம் வந்தாலும் தெரியல. அது ஒரு தொடங்கி வச்சதோன்னு எனக்கு நினைக்கிறேன். ஏன்னா ஜெயிலர் வரைக்கும் அது தொடருது. ஆமாம் ஆமாம், ஜெயிலரு, கூலியில் தொடருது. ஆமாம், எல்லாம் அதுதான் ஒரு தொடக்கம். ஆமாம். அதனால் அவரே ரஜினி அப்படி சொல்கிற அளவுக்கு இதில் ஏஆர் முருகதாஸ் வந்து வேலை பார்த்துருந்தார். ரஜினியை வந்து அப்படி பார்த்த உடனே வந்து அப்படி ஃபயர் மாதிரி தெரியணும், அந்த அளவுக்கு வந்து நல்ல பண்ணியிருந்தாங்க. ரஜினி வந்து அந்த படத்தில் ஒரு காட்சியில் எக்ஸசைஸ் பண்ணுற ஒரு காட்சி, அதாவது அந்த ஃபிட்னஸ் டெஸ்ட்டுக்கு தயாராகிற ஒரு காட்சி, ரியல் எக்ஸசைஸ் பண்ணுவார். ரியலாக அவருடைய பாடி ஸ்ட்ரக்சரை வந்து காட்டுவாங்க. ஆச்சரியப்பட வைப்பார். இவ்வளோ ஃபிட்டாக இருக்கார், இவ்வளோ ஃபிட்டாக இன்னும் வச்சுருக்காரு அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் தான். அந்த மாதிரி படத்தில் நம்ம வாவுன்னு சொல்கிற மாதிரி நிறைய காட்சிகள், ரஜினி தோன்ற இடமெல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் ஒரு திரைக்கதையாக வந்து ஒரு பர்ஃபெக்டான திரைக்கதை அந்த படத்துக்கு அமையலை. எப்படின்னா 2 விதமாக இருக்குது திரைக்கதையில். ஒன்று வந்து உங்களுக்கும் இவருக்கும் ஒரு சம்பவம் நடக்குது. இதில் வந்து பார்க்குற எனக்கு வந்து புதுசாக அப்போ தான் அந்த சமாச்சாரங்களெல்லாம் ரிவீல் ஆகிற மாதிரி போகணும். நீங்கள் 2 பேரும் வந்து இது உங்களுக்கு எல்லாமே தெரியும், எனக்கு எதுவும் தெரியாது, நான் வந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இது ஒரு வகையான ஸ்கிரிப்ட். இன்னொரு வகையில் எனக்கு எல்லாமே தெரியும், சம்பவம் நடக்கிறதெல்லாம் எனக்கு தெரியும், பார்வையாளர்னு எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. நீங்கள் 2 பேரும் வந்து அதை பேசுகிறீங்க. அப்போ பார்க்கும்போது அதுவும் ஒரு வகையான ஒரு இதை கொடுக்கும், அது ஆச்சரியத்தை கொடுக்கும், வச்சுக்கிட்டு. ஆமாம், இடனா வச்சு. இது 2மே அந்த படத்தில் இல்லை. இது 2மே அந்த படத்தில் நடக்கலை. அதுதான் அந்த படத்தோட பெரிய பிரச்சனை. மற்றபடி வந்து ரஜினியோட நடிப்பு அல்லது கூட நடித்த நயன்தாரா ரொம்ப சிறப்பாக நடிச்சிருப்பாங்க. அப்புறம் நிவேதா தாமஸ்ன்னு அவங்க மலையாள நடிகை, ரஜினிக்கு பொண்ணு நடிச்சிருப்பாங்க. அப்படியே நெகிழ வச்சுருப்பாங்க அவங்க வர்ற காட்சிகள்லாம். அதே போல் ரஜினியோட அந்த ஃபைட் சீனெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும். ஒரு இதுக்கு வந்து பாட்டிலே வந்து அந்த ஃபைட்டாகவும் வந்து பண்ணுவாங்க. அந்த காட்சியெல்லாம் ரஜினி ரொம்ப ரொம்ப கேஷுவலாக பண்ணியிருப்பார், ரொம்ப இயல்பாக பண்ணியிருப்பார். இப்போ நீங்கள் முதல் வீடியோவில் பேசும்போது தர்பார் தலைப்பு கூட ரஜினி படத்தில் வர தலைப்புகள் மாதிரி இல்லை, அது ஒரு மாதிரி ரசிகர்கள்லாம் பிடிக்கல. ஏன்னா எப்போதுமே கதையின்
நாயகனுடைய பெயர்ல தான் ஆமா, பல ஆமா. படங்கள் வெளிவரும். ஆமாம் இது வந்து ஒரு பொதுவான பெயரா வந்திருக்கு. ஆமாம். அது கூட வெற்றியை பாதிக்கிறதுக்கு ஒரு காரணமா? இல்லைங்க, ரஜினி படம் பேர் எப்படி இருந்தாலும் கண்டென்ட் நல்லா இருந்தால் பெருசாக போகும். அது நல்லா, அது இதுக்கு முன்னே பல படங்கள் தலைப்பினால ஒரு படம் வந்து இல்லை. இப்போ சொல்ல முடியும். படையப்பான்னு ஒரு பேர் அவர் அறிவிக்கும் போது என்னடா தலைப்பு இதுன்ட்டு எல்லாருமே தகச்சு போய் தான் பார்த்தாங்க. இது எடுபடுமா இந்த தலைப்பு, இப்படி ஒரு பேர் நடைமுறையில் இல்லையே, இப்படியெல்லாம் வந்து யோசிச்சாங்க. ஆனால் அந்த படம் வந்து ரெக்கார்ட் பண்ணுச்சு, சரித்திரம் படைச்சு அந்த படம். ஏன்னா கண்டென்ட் அப்படி. அந்த மாதிரி தான் தர்பாருங்கிறது அவ்வளோ சீக்கிரம் ஒட்டுதலாக இல்லை, அது உண்மைதான். ஏன்னா முருகதாஸ் அதுக்கு முன்னே சர்க்கார்னு ஒரு படம் எடுத்தார், அந்த பாணியிலே தர்பார் இரு வச்சுட்டாரு போல இருக்கு. அந்த சர்க்கார் பாணியிலே தர்பார். தர்பார்னு எடுத்துட்டார். என்னடா அப்படின்னு தான் பல பேர் வந்து பேசுனாங்க. பட் அந்த தலைப்புக்கும் வெற்றிக்கும் பெரிய சம்பந்தம்லாம் ஒன்றும் இல்லை. அந்த அந்த திரைக்கதையை மட்டும் அவர் சரியாக பண்ணியிருந்தாருன்னா அது இன்னொரு ஒரு பெரிய படமாக அது மாறி இருக்கும். அது மிஸ் ஆகி போச்சு. விறுவிறுப்பான திரைக்கதை இல்லைன்னு ஒரு விஷயம், அப்புறம் ஒரு கலந்த ஒரு விமர்சனங்கள், அப்புறம் இந்த கொரோனாவும் ஒரு காரணமா ஆமாம், மாறி. கொரோனா ஒரு முக்கிய காரணம் இருந்தும் கூட வந்து இது இந்த ஸ்கிரிப்ட் இன்னும் நல்லா இருந்துச்சுன்னா கொரோனாவை தாண்டி கூட வந்து அந்த படம் வந்து சாதிச்சிருக்கோம். அது இல்லை. ஒட்டுமொத்தமாக அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு 289 கோடி இந்த படத்தோட கலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. வேர்ல்டு லெவல் டோட்டலாக அதோட ஃபைனல் ரிசல்ட் வந்து இவ்வளோ தான். கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய் செலவு பண்ண படம் அது. 200 கோடி செலவு பண்ணி 289 கோடி வந்து அந்த படம் சம்பாதிச்சுது. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான ஒரு ஹிட்டுன்னு தான் சொல்ல முடியும். மிகப்பெரிய ஹிட், அதாவது 100 கோடினாலே பெருசு அப்படிங்கிற காலம் ஒன்று இருந்துச்சு. அன்னைக்கு வந்து தயாரிப்பு செலவு, சம்பளம் எல்லாமே வந்து கட்டுக்குள் இருந்துச்சு. ஆனால் இந்த படத்துக்கு 200 கோடி செலவு பண்ணாங்க. ரஜினியோட சம்பளம் மற்ற எல்லாம் சேர்த்து அவ்வளோ ஆச்சு. அந்த படம் இவ்வளோ தான் சம்பாதிச்சு. இந்த தர்பாருடைய அந்த கலந்த விமர்சனங்கள், அப்புறம் அந்த வசூலில் வந்து பெரிய இடத்தை அடையாதது வந்து அடுத்த படத்தில் எதுவும் பாதிப்பு ஏற்பட்டுச்சா? ரஜினியை பொறுத்த வரைக்கும் ஒரு படம் கொஞ்சம் டல் ஆகிடுச்சு, சரியாக போகலன்னா அடுத்த படத்துலேயே வந்து உடனே சரி கட்டுவார். அவர் சொன்ன மாதிரி தான், யானை இல்லை குதிரைன்னு சொன்னார். அந்த மாதிரி தான் அவருடைய கேரக்டரே அப்படி தான். அதனால் வந்து அவருக்கு அந்த ஒரு வருத்தம் இருந்தது. இதை எப்படியாவது சரி பண்ணணுங்கிறதுக்காக தான் உடனடியாக வந்து வேற ஒரு படத்துக்கு வந்து அவர் கமிட் ஆனார். அது வந்து சன் பிக்சர்ஸ் படம் தான். பேட்டை பண்ணாங்க. அதுக்கடுத்து தர்பார் லைக்காவோட படம். அதுக்கடுத்து வந்து சன் பிக்சர்ஸுக்கு இன்னொரு படம் பண்ணுறதுக்கு அவர் வந்து பேசப்பட்டார். இந்த நேரத்தில் வந்து அரசியல் ஒரு பக்கம் வந்து பரபரப்பாக போயிட்டுருக்கு. அரசியலில் வந்து நான் வரேன்னு சொல்லிட்டாரே தவிர இந்த ஆரம்பகட்ட பணிகள், அடிமட்ட வேலைகள் இதையெல்லாம் வந்து பரபரப்பாக செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் ஃபர்தராக வந்து அடுத்த கட்டத்துக்கு அவங்க மூவ் ஆகவே இல்லை. அதாவது கட்சி தொடங்கணும், அட்லீஸ்ட் கட்சி பேரையாவது சொல்லணும், பதிவு பண்ணணும், யார் யார் நிர்வாகிகள், என்ன பொசிஷன், இது எல்லாத்தையும் வந்து சொல்லணும். ஏன்னா அந்த கட்டத்துக்கு வந்துட்டார் அவர். இல்லை, அப்போதானே இந்த 2 பேரும் அறிவிச்சார், தமிழறி மணியன் மற்றும். ஆமாம். இது இங்கே வந்து இது அந்த 2017 கட்சி தொடங்குறேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் 3 வருஷம் அப்படியே போயின்னே இருந்துச்சு. இந்த 3 வருஷத்தில் வந்து தற்காலிகமாக நிர்வாகிகள் மட்டும்தான் நியமிக்கப்பட்டார்கள். ரஜினி மக்கள் மன்றது தற்காலிகமான ஒரு பெயர் தான். கட்சியை வந்து நான் அறிவிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார். அந்த டைமில் கட்சி அறிவிப்பாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. மாறாக வந்து அவர் தன்னோட புதுப்படத்தை அறிவித்தார், அந்த சன் பிக்சர்ஸ் படம். அப்போவே வந்து எல்லார் மனசுக்குள்ளும் ஒரு சின்ன சுருக்குன்னு ஒரு மனசு, ரஜினி ரசிகர்கள் அத்தனை பேருக்குமே, என்ன இவர் திரும்ப போயிட்டு திமுக சார்ந்த ஒரு இதுக்கே வந்து படம் கொடுக்குறாரு. ஏன்னா இப்போ கட்சி அறிவிக்கிற நேரம் வந்துருச்சு, எலெக்ஷன் நெருங்குது. இந்த நேரத்தில் வந்து ஏன்னா இது 2020 நான் சொல்கிறது, 2019 முடிஞ்சு 2020 இது 21 தான் எலெக்ஷன். இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்குது. அதுக்குள்ளே இவர் கட்சி தொடங்கி இதெல்லாம் முடிக்க முடியுமா அப்படின்ட்டு எல்லாருக்கும் ஒரு கேள்வி வந்து, கட்சி பேர் அறிவிப்பாருன்னு நினச்சா இவர் படத்தோட பேர் அறிவிக்கிறாரு. அப்போ தான் என்ன பண்ணாருன்னா இதில் வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு வந்து அழைப்பு எடுக்கிறார். எங்கன்னா லீலா பேலஸில். ஆக்சுவலாக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை பற்றி நம்ம தனியாகவே வந்து ஒரு பெரிய ஒரு எபிசோட் பண்ணலாம். ஏன்னா அவ்வளோ சமாச்சாரம் நிறைந்த ஒரு பகுதி. அதை பற்றி அடுத்த வீடியோவில் கூட நம்ம அதான் அது பெரிய இது. இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு முடிஞ்ச உடனே வந்து பல பேருக்கும் வந்து மனசுக்குள்ள பெரிய சந்தேகங்கள்லாம் வந்துருச்சு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் வந்து அன்னைக்கு அமெரிக்காவில் இருந்து ஒரு நண்பர், அவர் இந்த பத்திரிகை சந்திப்பு முடிஞ்ச கையோடு எனக்கு ஃபோன் பண்ணார். அண்ணன் என்னண்ணே என்ன நடக்குது அங்கே அப்படின்னா, நான் வந்து அப்போ ஓப்பனாக சொன்னேன், இல்லை நீங்கள் இந்த அரசியல் இது எல்லாத்தையும் மறந்துடுங்க, அதெல்லாம் விட்டுட்டு தலைவரை படத்தில் நமக்கு பிடிச்ச மாதிரியெல்லாம் பார்த்து ரசிங்க அப்படி தான் நான் சொன்னேன். இந்த பத்திரிகை சந்திப்பு முடிஞ்ச பிறகு அப்போ தான் அந்த கையோடு இந்த அண்ணாத்த படத்தை பற்றியும் அறிவிக்கிறாங்க. இந்த அண்ணாத்த படத்தோட படப்பிடிப்பு எப்படி ஆரம்பிச்சது, அதே போல் இந்த ரஜினியோட பத்திரிகையாளர் சந்திப்பு, இதெல்லாம் தனியாக வந்து இன்னொரு வாட்டி பேசுவோம். ஏன்னா நிறைய டீட்டெயிலாக சொல்ல வேண்டியது இருக்குது அதில்.
அந்த ரஜினியோட அந்த ப்ரெஸ் மீட்டுங்கிறது பல பரிமாணங்களை வந்து அவரை பற்றி நமக்கு எடுத்துக்காட்டுச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு டீட்டெயிலாக பேச வேண்டிய ஒரு ப்ரெஸ் மீட். அதுக்காக சொல்கிறேன். அடுத்த முறை கண்டிப்பாக பேசுவோம். கண்டிப்பாக. நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.